السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله. அன்பான மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று உலகிலே மனிதர்கள் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களிலே பல வகையான விடயங்களுக்கு அடிமையாக வாழுகின்ற ஒரு காலம். பலவிதமான அடிமைத்தனங்களுக்கு நாம் எம்மை அறியாமல் எங்களுடைய திறமைகளை, ஆற்றல்களை, காலத்தை, நேரத்தை, வாழ்க்கையை அடிமையாக வைத்திருக்கின்றோம். பல வகையான அடிமைத்தனங்கள் இன்று உலகத்தில் தலை விரித்து ஆடுது. சிலரை பார்த்தால் அவர்கள் பணத்துக்கு அடிமை, பணத்துக்கு அடிமையாக சிலர் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பணத்துக்கு அடிமை என்றால் என்ன? பணத்தை, காசு பணத்தை வைத்து கையெடுத்து கும்பிடுவார்கள், வணங்குவார்கள் என்பது அல்ல. மாறாக பணம் என்று வந்தால் எதையும் செய்வார்கள். பணம் கிடைக்கும் என்று வந்தால் படைத்தவனுக்கும் மாறு செய்வார்கள், நண்பருக்கும் மாறு செய்வார்கள், எதையும் செய்வார்கள். பணம் அவ்வளவுதான், அதற்காக எதையும் செய்ய துணிந்து விடுவார்கள். இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது புகாரியுடைய ஹதீஸிலே வருகிறது, தஐஸ அப்துத் தீனார் வ தஐஸ அப்துத் திர்ஹமி. தீனார் திர்ஹத்தின் அடிமை நாசமாகட்டும் என்று சொன்னார். காசு பணத்தின் அடிமை அழிந்து போகட்டும் என்று சொன்னார்கள். காசு பணம் என்றால் பொய் சொல்லவும் தயார், ஏமாத்தவும் தயார், லஞ்சம் எடுக்க கொடுக்க தயார், தொழுகையை பாழாக்க தயார், வட்டி எடுத்து காசு கிடைக்குமா, முன்னேற முடியுமா, அதை எடுக்கவும் பின்வாங்க மாட்டான். அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, அது பிரச்சனை இல்லை. பணம் கிடைக்குமா, அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை, பணம் கிடைச்சா போதும். காசு கிடைக்கும் தான் எந்த ஹராமான தொழிலை செய்யவும், ஹராமான வேலையை செய்யவும் அவன் தயாராகி விடுவான். இன்னும் சிலரை பார்த்தால் நட்பிற்கு அடிமையாக வாழ்கிறார்கள். கூட்டாளித்தனம், ஃப்ரெண்ட்ஷிப், இதற்கு அடிமைகளாக வாழ்கிறார்கள். அதுக்கு அடிமைண்டா என்ன? ஒரு நண்பன் ஒரு நண்பனை கும்பிடுகிறான், வணங்குகிறான் என்ற அர்த்தமா? இல்லை. நண்பன் என்று வரும்போது, அன்பு என்று வரும்போது படைத்தவனுக்கு மாறு செய்யவும் தயார், பெற்றோர்களை உதறி தள்ளவும் தயார், மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஓடி போகவும் தயார். பழகிட்டேன், உள்ளத்தை பறிகொடுத்தாச்சு. நட்புக்கு அடிமை, நண்பர்களுக்காக பாவம் செய்கிறார்கள். நண்பனை திருப்திப்படுத்த படைத்தவனுக்கே மாறு செய்வார்கள். இது ஒரு வகையான அடிமைத்தனம். நாம் எம்மை அறியாமலே எமது வாலிபர்கள் இன்று இந்த அடிமைத்தனத்துக்கு அடிமைகளாக, கேவலமான ஒரு அடிமைத்தனம் இது வாழ்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன்.
இன்றைய நாளையின் உலகத்தின் தவறான மோசமான நண்பர்கள், பாவத்துக்கு வழிகாட்டுகின்ற நண்பர்கள். இந்த நண்பர்கள் யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுபுன், நாளை மறுமையுடைய நாளையில் ஒருவர் ஒருவருடைய எதிரிகளாக விரோதிகளாக மாறிவிடுவார்கள். நகமும் சதையும் போன்று நண்பர்களாக உலகத்தில் இருந்தவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் பஅதுஹும் லிபஅதின் அதுபுன், ஒருவர் ஒருவருக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள். குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, கியாமத்துடைய நாளையில் யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி, கைசேதத்தின் உச்சகட்டம், கைகளை கடித்து கடித்து துப்புகின்ற அந்த நாள், அந்த நிலையிலே அவன் கத்துவான், கதறுவான், யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, துரதிஷ்டமே, கைசேதமே, நான் இவனோடு பழகாமல் இருந்திருக்க கூடாதா என்று புலானன் யுசம்மி பீஸ்மிகி, அங்க போய் பெயர்களை சொல்லி சொல்லி மஹ்ஷருடைய மைதானத்தில் கத்தி திரிவான். இவனோடு இவளோடு பழக போய் பேச போய் தானே இந்த நிலைமைக்கு ஆளானேன், இவன் தானே எனக்கு இந்த பழக்கத்தை பழக்கி விட்டான் என்று புலானன் ஐ யுசம்மி பிஸ்மிஹி, பெயரை சொல்லி சொல்லி கத்துவான். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நட்பு இருக்க வேண்டும். இஸ்லாம் பாசம், அன்பு, சிநேகிதம், இதை இபாதத் என்று சொல்கிறது. ஆனால் யாரோடு நண்பர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற வரையறையை போடுகிறது. எமது நண்பன் எம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்ற நண்பனாக இருக்க வேண்டும். அந்த நட்பு, அந்த முஹப்பத், அந்த அன்பு, அந்த சிநேகிதம் இபாதத். சுப்ஹானல்லாஹ், நிறைய ஹதீஸ்ல சிறப்பு வந்திருக்குது. ஒத்தரை ஒத்தர் நேசிங்க. எதுக்காக நேசிக்கிறேன்? அழகுக்காகவா, பணத்துக்காகவா, மனோ இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவா? இல்லை, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். அவரிடத்தில் உள்ள ஒழுக்கம், அவரிடத்தில் உள்ள இபாதத், அவரிடத்தில் உள்ள அறிவு, இல்மு, ஹாஃபிஸ், தீனுடையவர், மார்க்கத்தையும் தீனையும் பேஸ் பண்ணி அந்த அடிப்படையில் ஒருவரை ஒருவர் அன்பு வையுங்கள், நேசம் வையுங்கள், முஹப்பத் வையுங்கள். இது இபாதத். நண்பன் எப்படி இருக்கணும்? எங்களை விட ஒரு படியில ஒழுக்கத்துல, மரியாதையில, அமல்ல மேல இருக்கணும். கீழே இருக்கிறவங்களுக்கு கையை தந்து மேலவா அப்படின்னு எங்களை அவருடைய நட்பு மார்க்கத்துல, ஒழுக்கத்துல, நன்னடத்தையில நாளுக்கு நாள் படியில் ஏறுற மாதிரி மேல போகணும். அந்த நட்பினால எங்களை விட மோசமாக இருக்குகின்ற கெட்ட பழக்கங்களை உடைய நண்பர்களோட பழகினா, கீழே வா, நீ என்ன பெரிய போய் தொழுது பெரிய பள்ளிக்கு போய் என்ன செய்ய போறாய், வா கீழே என்று கீழே இழுத்தி இறக்குகின்ற நண்பனாக இருக்கக்கூடாது. இந்த நண்பன் அல்ல, விரோதி, எதிரி, நரகத்துக்கு வழிகாட்டான். நான் காசு போடுறேன் அப்பா வா என்று சொல்லி காசு போட்டு காசு தந்து நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு வழிகாட்டான். மனிதர்களையும் ஷைத்தான்கள் இருக்கிறான். மனிதர்களையும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. மினல் ஜின்னதி வன்னாஸ். எல்லாருக்கும் பாடமுள்ள ஆயத். குர்ஆனுடைய கடைசி ஆயத் என்னது? குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். அல்லாஹ் தஆலாவிடமிருந்து கன்னாஸ் என்ற ஷைத்தானிடமிருந்து நாங்க பாதுகாப்பு தேடுகிறோம். அந்த சூறாவுல கடைசியில் என்ன சொல்றோம்? மினல் ஜின்னதி, ஜின்களின் நின்றும், வன்னாஸ். அன்னாஸ்னா என்ன அர்த்தம்? அன்னாஸ்னா என்ன யாருக்கு தெரியுமா? அன்னாஸ்னா மனிதர்கள். மனிதர்கள். அப்ப ஜின்களின் நின்றும் மனிதர்களின் நின்றும் இருக்குகின்ற ஷைத்தான்களிடமிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிறோம். ஷைத்தானுடைய லீடர் தான் இப்லீஸ். அந்த இப்லீஸுடைய டீம், அவனுடைய குரூப், அவனுடைய கிரவுண்ட் ஒர்க், ஃபீல்டு ஒர்க் பண்ற டீம் ரெண்டு வகையான டீம் அவனுக்கு இருக்குது. ஒன்று ஜின்களுடையது, அது கண்ணுக்கு தெரியாதது. இன்னொன்று மனிதர்களுடையது. மனிதர்களுக்கு பூந்து மனிதர்கள் மூலமாகவே மனிதர்களை வழிகெடுப்பான்.
யாரை எவ்வளவு வச்சு யாரை பிடிக்கணும், எவனை வச்சு எவ்வளவு பிடிக்கணும், யாரை வச்சு எங்க பிடிக்கணும், எங்க எப்படி டக்கல் பண்ணணும், அதை பிளான் பண்ணி ஃபுல் ப்ரோக்ராம் பண்ணி ஆக்களை மாற்றி விட்டுருவோம். அவ்வளவுதான். நண்பர்கள் சொன்னா நாங்க நினைக்கிறது இந்த பொடியமாருக்கு தான் கூட்டாளி மாறுகிறது. நண்பர் என்று பேசக்கொள்ளே நாங்க எங்கட மனசு எங்களுக்குள்ள சப்ஜெக்ட் இல்ல, சும்மா பொடியமாருக்கும் எங்கட பிள்ளைகளுக்கும் பேசுற உள்ள சப்ஜெக்ட் நினைக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் நண்பர்கள் உண்டு. நாம் யாரோடு பழகிறோமோ அவர்கள் எங்களுடைய நண்பர்கள். அவரவர் பார்த்துக் கொள்ளுங்க, நான் யாரோட பழகிறேன், நான் யாரோடு உட்கார்றேன், யாரோட என்னுடைய தொடர்புகள் இருக்குது, அவர் யாரு, எவ்வளவு தக்குவா உள்ளவர், எவ்வளவு பக்குவமானவர், பாவத்துக்கு வழிகாட்டாரா, பாவத்தை விட வைக்குகின்றவரா. எனவே பெரியவர்களாக இருந்தாலும் நானும் நீங்களும் வயோதிபர்களும் நட்பு அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிக்குகின்றதும் விரும்புவதும் இபாதத். சுப்ஹானல்லாஹ், நிறைய ஹதீஸ் வந்திருக்குது, அதை பத்தி தனியா பேசலாம், அவ்வளோ வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தோள்ல கைய வச்சு சொன்னாங்க, யா முஆத் இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், முஆதே அல்லாஹ்வுக்காக உங்களை நான் முஹப்பத் வைக்கிறேன், உங்களை விரும்புறேன். என்ன என்ன அடிப்படையில்? அல்லாஹ்வுக்காக. உங்கள்கிட்ட உள்ள சில நல்ல பண்புகளை வச்சு ஒருவரை ஒருவர் விரும்புறது அல்லாஹ்வுக்காக. கண்ணியமான சகோதரர்களே, எனவே உலகத்துல சிலர் இந்த நட்புக்கு அடிமையாக வாழுகிறார்கள். நண்பனை சந்தோஷப்படுத்த தகப்பன தாய் தகப்பன நோகிக்கிறாங்க, கூட்டாளிமார்களை திருப்திப்படுத்த உம்மா பாப்பாவை மனச நோகடிக்கிறாங்க. தாயும் வானாம் தகப்பனும் வானாம், எல்லாத்தையும் விட ரெடி நண்பனுக்காக. நட்பு இபாதத். ஆனா அந்த நட்பு எப்படி இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சிலர் மனோ இச்சைக்கு அடிமையாக வாழ்றாங்க. எதுக்கு அடிமையாக வாழ்றாங்க? சிலரை பார்த்தா பணத்துக்கு அடிமை, சிலரை பார்த்தா நட்புக்கு அடிமை, சிலரை பார்த்தா மனோ இச்சைக்கு அடிமை. மனோ இச்சைக்கு அடிமைண்டா ஆசைப்படுறதெல்லாம் செய்யணும், ஆசை வந்தா அவர் செய்யணும். அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லுகிறானே, பிரச்சனை இல்லை, நான் பார்க்கணும், நான் செய்யணும். ஹராமே பெரும் பாவமே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, இல்ல எனக்கு ஆசை, அவர் செய்யணும், அவ்வளவுதான். ஆசை வந்தா செய்வாரு. யாரு வானான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஹராம் நரகம் போவாயே, பிரச்சனை இல்லை, செய்யணும். ஆசைக்கு அடிமை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அபரைத மனித்தகத இலாஹஹு ஹவா, மனோ இச்சையை தெய்வமாக கொண்டு வாழுகின்ற மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா? சும்மா பேருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொள்வாங்க, மனோ இச்சை தான் அவருடைய தெய்வம். ஆசை வந்தா எதையும் செய்வார். அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, பிரச்சனை இல்ல. மனோ இச்சையை தெய்வமாக கொண்டு வாழுகின்றவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சிலரை பார்த்தா பட்டம் பதவிக்கு அடிமை. பட்டம் தேவை, பதவி தேவை, அதுக்காக எதையும் செய்வார். அவர் அதுக்காக எதையும் செய்வார். குடிக்க கொடுப்பாரு, சாராயத்தை சப்ளை பண்ணுவாரு, எப்படியாவது எனக்கு பதவி கிடைச்சா போதும். அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, அது பிரச்சனை இல்லை, பதவிக்கு அடிமை. இப்படி பார்த்தா எத்தனையோ வகையான அடிமைத்தனங்கள் இருக்குது. பணத்துக்கு அடிமையாக வாழ்றாங்க, நண்பர்களுக்கு அடிமையாக வாழ்றாங்க, மனோ இச்சைகளுக்கு அடிமையாக வாழ்றாங்க, பதவி பட்டம் பதவிக்கு அடிமையாக வாழ்றாங்க. இப்படி எத்தனையோ வகையான அடிமைத்தனங்கள் இருக்குது. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறி செய்கின்ற விடயத்தில யாரும் யாருக்கும் வழிபடுவது என்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாறி செய்கின்ற ஒரு பாவமான விஷயத்துக்கு அவர் நண்பராக இருக்கட்டும், பெற்றோர்களே தாய் தகப்பனே ஒரு பாவத்தை செய்யும்படி சொன்னா வழிபடக்கூடாது. நீ ஒரு லோன் எடுத்து எப்படியாவது நீனும் முன்னேறி பாரு, அவர் அப்படிங்கிறார் இவர் இப்படி இருக்கிறார் என்று சும்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. விளங்காம வட்டி எடுக்க சொல்றாங்க, வட்டிக்கு கடன் எடுக்க சொல்றாங்க, நகையை கொண்டு போய் வட்டிக்கு வைக்க சொல்றாங்க, ஈடு வச்சுட்டு வா, ஒருத்தருக்கு தெரியாம போய் இந்த இதை செயினை வச்சுட்டு காசு எடுத்துட்டு வா,
உம்மா இந்த வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன், நீங்க எனக்கு அடிங்க, நீங்க இந்த தாய், ஆனா இது நானும் நரகம் போய் நீங்களும் நரகம் போற வேலை. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததும் அவங்களோட தாய்க்கு அந்த செய்தி கிடைச்சதும் அவ சொன்னா, சாதா எனக்கு தெரியும் சாதா எப்படி திரும்ப எடுக்கணும். நீங்க ஒன்று யோசிக்குவானா, அவனுக்கு என்ன மருந்து வேலை செய்யும்ன்றது எனக்கு தெரியும். அவன் தாய்டா உசுரையே விட்டுருவான். அவன் தாயின்னு சொன்னா தாய்க்கு ஒரு கஷ்டம் வருதுண்டா அவன் சகித்து கொள்ள மாட்டான். சொல்லிட்டு என்ன செஞ்சா, வீட்டுக்கு வெளியே வெயில்ல பாலைவனத்துல போய் சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டான். சொன்னா, லா அதில்லு லா அத்ததில்லு வலா ஆகுலு வலா அஷ்ரபு ஹத்தா யர்ஜியம் சஅதுன் இலா தீனி ஆபாஇஹி. நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், நிழல்ல போய் உட்கார மாட்டேன், வெயிலையே இருந்து செத்துருவேன். எதுவரையும் சாது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை விட்டுட்டு பழைய மார்க்கத்துக்கு வராத வரைக்கும், அவன் வராத வரைக்கும் நான் சாப்பிடவோ குடிக்கவோ நிழலுக்கு கீழே உட்காரவோ மாட்டேன். இப்ப சாதுட்ட போய் சொல்லுங்க, உண்ட தாய் இப்ப உண்ணாத விரதம் இருக்கிறான், உண்ணா விரதம் நிழல் பெறாத விரதம் இருக்கிறான்னு சொல்லுங்க. அவன் அடுத்த நிமிஷம் ஓடி வந்துருவான். ஏண்ட புள்ள எனக்கு தெரியும். ஒரு குரூப் போனாங்க, சாதே செய்தி தெரியுமா உனக்கு? என்ன? உன்னுடைய தாயுடைய நிலையை பாரு, நீ மதம் மாறிட்டாயே, தாயுடைய நிலைமையை போய் பாரு, தாய் இப்படி இருக்கிறான், நீ திரும்ப பழைய மார்க்கத்துக்கு வராவிட்டா தாய் அப்படியே செத்துருவா. உலகமே பேசும் தாயை கொண்ட படுபாவின்னு பேரு வாங்க போறாங்க. சாத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே துண்டு எடுத்து போட்டுக்கொண்டு வேக வேகமா வந்தாங்க. போன குரூப் ஆட்கள் நினைச்சாங்க, உம்மாண்டா உம்மாதான், தாய்க்கு அவருக்கு தெரியுது எப்படி மகனை பிடிக்கணும். சாத் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, தாய் உட்கார்ந்து இருக்கிறா. சொன்னாங்க, யா அம்மதா, என்னுடைய அன்பு தாயே, லவ் கானத் லக்கி மிஅத்து நஃப்ஸுன் மிஅத்து நஃப்ஸின் ஃபஹரஜத் நஃப்ஸுன் ஃபனஃப்ஸுன் மா தரக்து தீன முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் ஷி'தி குலி வ இல்லா ஃபலா தஅகுலி. சொன்னாங்க, தாயே, உங்களுக்கு ஒரு உயிர் இல்ல, 100 உயிர்கள் இருந்து ஒவ்வொரு உயிராக போனாலும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை தீன விட மாட்டேன். தாய்க்கு ஆச்சரியமாயிடுச்சு. சாத், என்ற மகன் இவ்வளவு அன்பு பாசமுள்ள மகனா இப்படி சொல்றான். சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, சாது தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல தாய் தகப்பனுக்கும் வழிபடுவது கிடையாது. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், பெற்றோர்களோடு நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களோடு வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, நல்ல விதமாக உபகாரமாக தாய் தந்தையர்களோடு மரியாதையாக அன்பாக நடந்து கொள்ளுங்கள். ஆனா وَإِنْ جَاهَدَاكَ لِتُشْرِكَ بِهِ مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. அதே நேரத்தில் அவங்க உன்னைய ஷிர்க் செய்யும்படி சொன்னாலோ அல்லது பாவத்தை செய்யும்படி சொன்னாலோ தாய் தந்தையர்களுக்கு வழிபடாதீங்க. கண்ணியமான சகோதரர்களே, சாத் ரலியல்லாஹுடைய தாயார் பார்த்தாங்க, என்னுடைய மகன் சாத் இப்படி சொல்றானா, அப்படியாக இருந்தா இந்த மார்க்கம் சத்தியமானது, உண்மையானது, எந்த மார்க்கம் என்னுடைய சாதை இதை இப்படி பேச வைக்கிறதோ அந்த மார்க்கம் சத்தியமானது. அவை எழும்பி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கூட்டி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல துஆ செய்ய சொன்னா, என் உம்மக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்து. கண்ணியமான சகோதரர்களே, அவர்கிட்ட இருந்த உறுதி, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதி தாய்க்கு ஹிதாயத்தை கொடுத்துருச்சு. நண்பனாக இருக்கட்டும், பொஸ் சொல்றாரு பாவம் செய்ய சொல்லி, ஏமாத்த சொல்றாரு,
கலப்படம் செய்ய சொல்றாரு, போய் பில்ல போடுன்னு சொல்றாரு. ஸலாம் அலைக்கும், எனக்கு தொழில் போனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் தாரவன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன். தாய் சொல்லட்டும், தகப்பன் சொல்லட்டும், நண்பன் சொல்லட்டும், பொஸ் சொல்லட்டும், யாரு சொல்லட்டும், படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததா என்னால அந்த ஒரு மனோநிலை எங்கள்கிட்ட வரணும் சகோதரர்களே. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நான் இப்ப என்ன பேச வருகிறோம் என்று சொன்னா, இந்த கேவலமான அடிமைத்தனங்கள், பணத்துக்கு அடிமையாகி படைத்தவனுக்கு மாறு செய்வது, மனோ இச்சைகளுக்கு அடிமையாகி படைத்தவனுக்கு மாறு செய்வது, நண்பர்களுக்கு அடிமையாகி நட்புக்காக படைத்தவனுக்கு மாறு செய்வது, பட்டம் பதவிக்கு அடிமையாகி பட்டம் பதவியை அடைவதற்காக படைத்தவனுக்கு மாறு செய்வது, இது ஏமாற்றமான அடிமைத்தனம். கொஞ்ச நாளையில் அதை ஏமாத்தி விட்டுரும். ஒன்று நீங்க அதை விட்டு கலண்டு போயிருவீங்க, அல்லது அது உங்களை விட்டு கலண்டு போயிரும். அதுக்கு பிறகு இவ்வளவு சொத்தையும் அழிச்சிட்டு நான் ஏமாந்து போயிட்டேனே, துனியாவிலையும் ஹசிர துனியாவல் ஆகிறா, துனியாவிலையும் கேவலப்பட்டு நஷ்டப்பட்டு ஆகிராவிலையும் நஷ்டப்பட வேண்டும். அல் குர்ஆன் இந்த எல்லா கேவலமான போலித்தனமான ஏமாற்றக்கூடிய தற்காலிகமான நரகத்துக்கு வழிகாட்டக்கூடிய அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாகி வாங்க அழைப்பு கொடுக்குது. விடுதலையாகி வாங்க வந்து என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய கட்சியில சேருங்க. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய இபாதுகளாக அடியார்களாக மாறுங்க. அழியாதவன், நிரந்தரமானவன், ஏமாற்றாதவன், படைத்த ரப்பு, இரக்கமுள்ளவன், உங்களுக்கு அனைத்தையும் செய்வதற்குண்டான முழு அதிகாரமும் பவரும் சக்தியும் உள்ளவன், அவனுடைய அடிமைகளாக மாறுங்க. இபாதுர் ரஹ்மான்களாக மாறுங்க. நீங்க ரஹ்மானுடைய இபாதுகளாக அடியார்களாக மாறுங்க என்று அல் குர்ஆன் முழு உலக மக்களையும் அழைப்பு கொடுக்குது. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ரஹ்மானுடைய அடியார்களாக இபாதுகளாக ஆக்குவானா. உலகத்தில் ஆக பெரிய போஸ்ட், ஆக பெரிய பதவி அல்லாஹ்வுடைய அடியானாக உலகத்தில் வாழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அவர்களை பற்றி குர்ஆனில் பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா பல விதமாக அவர்களுடைய அந்தஸ்துகளை சொல்லியிருக்கிறான். அவங்களுக்கு பெரிய பெரிய பாக்கியங்களை கொடுத்த இடங்கள்ல எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களை சொல்லி இருப்பது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியாராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அடியார், அடியான் என்று தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், அப்துன் அடிமை, அதனுடைய பன்மை இபாத், இபாதுர் ரஹ்மான். நாங்க எப்படி வாழணுங்க? இபாதுர் ரஹ்மான்களாக வாழணும். இந்த ரோட்ல நடமாடணும் ரஹ்மானுடைய அப்தாக, அடியானாக. பஜார்ல இருக்கணும் ரஹ்மான், இபாதுர் ரஹ்மானாக. பிளைட்ல, ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ட்ரெயின்ல ரஹ்மானுடைய அடியார்களாக நாம் வாழணும், நடமாடணும். தனிமையில இருந்தாலும் சரி, இருட்டு ரூம்ல இருந்தாலும் சரி, கதவு மூடி இருந்தாலும் சரி, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் ரஹ்மானுடைய அடியானாக இருக்கிறேன். அவனையே பார்த்து கொண்டிருக்கிறான், அவனை நான் சந்தோஷப்படுத்தணும். ரோட்ல போறேன், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை நான் சந்தோஷப்படுத்துற மாதிரி ரோட்ல போகணும். அல்லாஹ் கோபப்பட்டுவானோ அந்த பார்வைகளை நான் பார்க்க மாட்டேன். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ் என்னைய பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விதத்துல நான் ரோட்ல நடக்கணும். என்ற தனிமை கழியணும். வெளியூர் வாழ்க்கை, வெளியூருக்கு போனா என்னுடைய ரஹ்மான திருப்திப்படுத்துகின்ற விதத்துல நான் கழியணும். ரஹ்மானுடைய கனெக்ஷன் வந்துட்டா, அந்த ரஹ்மானுடைய அடியார்களாக நாம் ஆகிட்டா, இருட்டு ரூமாக இருக்கட்டும், தனிமையாக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், உள்ளூர் எங்க போனாலும் அவருடைய வாழ்க்கை ஒரே முறையில் இருக்கு. இல்லன்னு சொன்னா வெளி வேஷம், வெளி நடிப்பு, நான் உங்களை ஏமாத்த, நீங்க என்ன ஏமாத்த, ஒருவர் ஏமாத்தி கொள்ளுகின்ற போலி வாழ்க்கையாக மாறும் எங்களுடைய மார்க்கம். அல்ல என்னையும் உங்களை பாதுகாப்பான். பாவம் செய்யறதுக்கு அவர் என்ன தெரியுமா பாப்பாரு? யாராவது தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்களான்னு பாப்பார். தெரிஞ்சாக்கள் இல்லையா துணிஞ்சு போயிடுவார், பாவத்தை செய்வார். அல்லாஹ் பார்த்து, அல்லாஹ் பிரச்சனை இல்லை. யாராவது ஊராக்கள் பார்க்காம இருந்தா சரி, அவ்வளவுதான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அது பிரச்சனை இல்லை அவருக்கு.
கண்ணியமான சகோதரர்களே, இவருடைய பகல் ஒரு விதமாக இருக்கும், இரவு வேறொரு விதமாக மாறும். ராவாயிட்டா வேறொரு மனுஷனா மாறிடுவார். பகலுக்கு வந்தா நல்லா வருவார். பகலுக்கு வந்தா பள்ளி ட்ரஸ்டி, பள்ளியில நல்ல மனுஷன், முன்னுக்குள்ள மனுஷன், எல்லாத்திலையும் நியாயம் பேசுற மனிதன். இரவு வந்தா தனிமை கிடைச்சா வெளியூர் போனா அவர் வேறொரு மனிதனாக மாறிடுவார். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அந்த கனெக்ஷன் சீராகிட்டா அவர் எங்க இருக்கட்டும், அவர் எங்க போகட்டும், எந்த தீவுல கொண்டு போய் அவரை விடுங்க, சந்திர மண்டலத்தில் கொண்டு போய் விடுங்க, பிரான்ஸ் இல்ல, ஜெர்மன் இல்ல, நியூயார்க் இல்ல, டோக்கியோ இல்ல, எங்கேயும் விடுங்க, அவர் எல்லா இடத்திலையும் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வுடைய அடியானாக ரஹ்மானுடைய இபாதுகளில் உள்ளவராக பாருவார். எனவே கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இடத்துல கேளுங்க, இபாதுர் ரஹ்மான்களாக யா அல்லாஹ் அந்த இபாதுர் ரஹ்மான் ரஹ்மான் ஆகிய உன்னுடைய அடியானாக வாழுகின்ற பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கியா. கண்ணியமான சகோதரர்களே, சூரா ஃபுர்கான், அல் ஃபுர்கான் என்ற சூராவுடைய கடைசி 15 வசனங்களும் இபாதுர் ரஹ்மான்கள் யாரு, அவங்களோட பண்புகள் என்ன, கிட்டத்தட்ட நிறைய அவர்களுடைய சிபத்துகள், குவாலிட்டிஸ் ஆஃப் இபாதுர் ரஹ்மான், இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை சூரா ஃபுர்கானுடைய கடைசி 15 வசனங்கள் பேசு. ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. முதலாவது பண்பு சுப்ஹானல்லாஹ், முதலாவது ரஹ்மான் இபாதுர் ரஹ்மான்களுடைய சிஃபத் தன்மை பண்பு என்னண்டா, அவர்கள் பணிவானவர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட பெருமை, கர்வம், மமத, அகம்பாவம், நான் என்ற தன்மை, எனக்கு தெரியும் என்ற தன்மை, எனக்கிட்ட எல்லாம் இருக்குது என்ற தன்மை இது இருக்காது. அவர்கள் நடந்தா யம்ஷூன அலல் அர்தி, பூமிக்கு மேல, ஹௌனா, தாழ்ந்தவர்களாக பணிவானவர்களாக நடப்பாங்க. அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை பணிவானதாக இருக்கும். பெருமை, கர்வம், மமதை, அகம்பாவம் அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான பண்புகள்ல உள்ளதுதான் பெருமைன்றது. குடிக்கிறது பெரிய பாவம்ன்றது எங்களுக்கு விளங்குது, திருடுறது பெரிய பாவம்ன்றது எங்களுக்கு விளங்குது. குடியாச்சு எவ்வளவு பெரிய பாவம், பெரும் பாவம் தான். ஆனா அதே நேரத்தில் பண்பாடு ரீதியான பெரும் பாவங்களை நாம் எத்தனையோ செய்து கொண்டிருக்கிறோம். பண்பாடு ரீதியான எத்தனையோ பெரும் பாவங்கள் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் எங்களை அறியாம இருக்குது. பெருமை அதுல ஒன்று, பொறாமை அதுல ஒன்று, உலக ஆசை, உலக மோகம் அதுல ஒன்று. இதெல்லாம் பெரும் பாவங்கள். இந்த பாவங்களை நாம பாவங்களாக நினைக்கிறதே இல்லை. கண்ணியமான பெரியோர்களே, பெருமை கடுகளவு இருந்தாலும் அவன் சொர்க்கம் போக மாட்டான். இபாதுர் ரஹ்மான்களுடைய பண்புகள்ல ஒன்று, அவர்கள் பணிவுள்ளவர்களாக இருப்பார்கள். பெருமை இல்லாம போக பணிவான பண்பும் குணமும் தன்மையும் என்னிடத்தில் உங்களிடத்துல வருவதற்கு இஸ்லாம் சில வழிகாட்டல்களை செய்யும், வழிகாட்டல்களை சொல்லுது. பணிவு அதை நாம சம்பாதிக்கணும். நான் பணிவா இருக்கணும், என்கிட்ட பெருமை வரக்கூடாது. நாம நினைக்கிறது பெருமை பணக்காரன்ட்ட தான் பெருமை இருக்குது, பணம் இருந்தா அவர்கிட்ட பெருமை இருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல கண்ணியமான, எத்தனையோ பணம் இருந்து அவங்க பணிவா இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாம இவர் பெருமை அடிச்சுட்டு இருப்பார். பெருமைன்றது பணத்தால மட்டுமில்ல, திறமையாலையும் வரும், கெட்டித்தனத்தாலையும் வரும். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கும். அழகு, உடல் அழகு, குரல் அழகு, என்ற வாகனம் அழகு, என்ற உடுப்பு அழகு, என்ற போன் அழகு, என்ற ஷூ அழகு, என்ற வீடு அழகு. அழகா இருக்கிறது தப்பில்ல, அழகா இருக்க சொல்லுது இஸ்லாம். சுத்தமா இருங்க, அழகா இருங்க, இஸ்லாம் சொல்லுது, அது தப்பில்ல. ஆனா அந்த அழகா அல்லாஹ் தந்து அந்த அழகினால பெருமை அடிப்பது, என்னைய விட்டா யாரும் இல்லை என்ற கர்வம் வருவது, இதுதான்
அந்த நியமத்து அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி கெட்ட மனிதன் என்று சொல்வது. அல்லாஹ் கொடுத்த நியமத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம என்னுடையது, நான் அப்படி, நான் இப்படி, நான் என்று அதனால பெருமை அடிப்பது, துஷ்பிரயோகம் செய்வது நியமத்தை. எனவே இஸ்லாம் பெருமை என்னுடைய உங்களுடைய வாழ்வில இல்லாம பணிவானவர்களாக நாம் வாழ்வதற்கு சில வழிகாட்டல்களை சொல்லுது. அதுல ஒன்று அஃஷு ஸலாம பைனகும், எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. ஸலாம் அலைக்கும், ஸலாம் அலைக்கும், ஸலாம் அலைக்கும், சோமாயிருங்க, எல்லாரோடையும் பேசுங்க, எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. இந்த சலாம் இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்புகள் சலாத்தை பத்தி வந்திருக்குது. சொர்க்கவாதிகளுடைய அடையாளம், சொர்க்கவாதிகளுடைய பழக்கம் என்ன? சொர்க்கத்தில் என்ன இருக்கும்? இல்லா கீலன் சலாமன் சலாமா, எங்க பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம் 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 என்ற சத்தத்தை தவிர வேறு எதுவும் சொர்க்கத்தில் இருக்காது. சொர்க்கவாசிகளுடைய பண்பு சலாம் சொல்றது. அதுலயும் குறிப்பாக அறிந்தவர்கள் அறியாதவர்கள், பெரியவர்கள் சிறியவர்கள், பணக்காரர்கள் ஏழையர்கள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சலாம். ஆக்களை மதிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும், ஆளை பார்த்து முகத்தை பார்த்து சிரிச்சு மனிதனை மதிச்சு சலாம் சொல்ல. சலாம் அலைக்கும், சரி வாலைஸ்லாம் வாலைஸ்லாம், அவங்க சலாம் சொல்றா, இவர் வாலைஸ்லாம் வாலைஸ்லாம் போடுறாரு. இல்ல, வாலைக்கும் சலாம், சும்மா இருங்களா, வாலைக்கும் சலாம், வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, முழுமையாக சொல்லணும். சரி, முழுமையாக சொல்லலையா, வலைக்கும் சலாம் என்பதாவது சிரிச்ச முகத்தோட, ஆளை பார்த்து முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்தோட, தபஸ்ஸுமுக லிவஜ்ஹி அஹீக லக ஸதகத்துன், ஒரு சகோதரருடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்தோட சிரிச்ச முகத்தோட பார்க்கிறது சதகான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி, தெரியாத ஆளாக இருந்தாலும் சரி, சின்னவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவுல போனா சின்ன பிள்ளைகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு போவாங்க, சலாம் சொல்லுவாங்க. விளையாடி கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுவாங்க. வீட்டுல மனைவிக்கு சலாம் சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சலாம். பிள்ளைகள் உள்ளுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லிட்டு வர பழக்கணும். மனைவி ரூமுக்கு இருக்கிறா, நாம வீட்டுக்கு போயிட்டோம், ரூமுக்கு போகும்போது வீட்டுக்கு போகும்போது ஒரு சலாம், ரூமுக்கு இருக்கிற மனைவி திரும்ப உள்ளுக்கு நுழையும் போது சலாம். வெக்கம், மனைவிக்கு சலாம் சொல்றதுக்கு சிலவங்களுக்கு வெக்கம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வீடே சலாமத்துடைய வீடாக மாறும். சலாம் சலாம் சலாமத், சாந்தி சமாதானமுடைய வீடாக மாறும். அதுலயும் குறிப்பாக மனிதன் என்ற ரீதியில் மனஸ்தாபங்கள் வந்துட்டா, ஏதாவது கோபமா பேசிட்டாங்க, ஏதாவது நடந்துருச்சு, இப்ப யாரு முந்திக் கொண்டு சலாம் சொல்றாரோ, சலாம் அலைக்கும், இன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க, இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு யாரு முந்தி போய் சலாம் சொல்றாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதியு பிஸ்ஸலாம் பர்ய மினல் கிப்ர், அல்லாஹ் அவரை பெருமையிலிருந்து விடுதலை செய்து விடுவான். பெருமையிலிருந்து விடுதலை செஞ்சிருவான். ஏன்? பெருமை தான் பெரியராக இருக்கும், தடையா இருக்கும். நான் இதுக்கு அவன்கிட்ட போறது, நான் என்ன தவறு செஞ்சேன், என் மேல ஒரு குத்தம் இல்ல, அவன் வரட்டு காலடிக்கு, முகத்துல முழிக்க மாட்டேன், மையத்துக்கும் போக மாட்டேன். எல்லாம் கர்வமான பெருமையான வார்த்தைகள். நான் சுத்தம், நான் தவறு செய்யல, அவன் தான் தவறு செஞ்சான். இல்ல கண்ணியமான சகோதரர்களே, தவறுகளை எங்கட மேல போடணும். ஏண்ட தவறு, ஏண்ட பலகீனம், ஏண்ட குறைபாடு, அஸ்ஸலாமு அலைக்கும் மன்னிச்சு கொள்ளுங்க, ஏதாவது உன்ன பின்ன இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. அவசரப்பட்டு பேசிட்டோம், அன்றைக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அப்படி பேசிப்பட்டுருச்சு. யாரு முந்துறாரோ அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்னது? அல்லாஹ் பெருமையை அப்படியே கலட்டி எடுத்துருவான் அவர கையிலிருந்து, உள்ளத்திலிருந்து. ட்ரீட்மெண்ட், ஆபரேஷன் பண்ணி அந்த அழுக்கு கல்புல உள்ள அந்த ஊத்தைய, கருப்பு ஊத்தைய எடுக்கிற மாதிரி பெருமை என்ற அந்த பயங்கரமான, அது விடாது. பெருமை இருக்குதே சுப்ஹானல்லாஹ், அது வந்தா எத்தனையோ சைடு எஃபெக்ட்கள், பக்க விளைவுகள். அவரை புகழணும்னு நினைப்பாரு, என்னை எல்லாரும் புகழணும், என்னைய பாராட்டணும், என்னைய மதிக்கல பாருங்க. நான் போன யாரும் என்னைய மதிக்கல, நான் மதிக்கிறதுக்கு, உங்களை மதிக்கிறதுக்கு என்ன, நீங்க பெரிய ஆள் அவர் நினைப்பு, என்னைய அவரை மதிக்கலன்னு
அவருக்கு கல்யாணத்துக்கு சொல்லல, அவருக்கு அதுக்கு பிரச்சனை. ஏதோ விடுபட்டுச்சா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம், விஷயம் நடந்தா சரி வாப்பா அல்ஹம்துலில்லாஹ், விஷயம் நடந்துச்சா சந்தோஷம், நான் துஆ செய்றேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ரிஸ்க் இருந்தா நீங்க சொல்லிப்பீங்க, நான் வந்திருப்பேன். ரிஸ்க் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல இல்ல, உங்களோட விஷயம் நடந்துச்சு தானே, சந்தோஷம், நான் துஆ செய்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லாம பெரும் வசதியான சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கல்யாணம் முடிக்கிறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு நெருக்கமான சஹாபி, மதீனாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, கல்யாணம் நடக்குது அவங்களுக்கு தெரியாது, புகாரில வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பெரிய தூக்கி பிடிச்சு கொண்டு பிரச்சனையை படுத்தி அவர் ஒதுக்கி வைங்க, என்னைய மதிக்கல, நபியுக்கு சொல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படி சொன்னாங்களா? துஆ செஞ்சாங்க, துஆ செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ், அன்பளிப்பு கொடுத்தாங்க. சரி, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் கல்யாணம் என்ன, விடுபட்ட ஒரு பெண்ணை முடிச்சீங்களா அல்லது விடுபடாத புது பெண்ணை முடிச்சீங்களா? விடுபட்ட ஒரு பெண்ணை தான் முடிச்சேன் யா ரசூலுல்லாஹ். என்ன விஷயம் யா ரசூலுல்லாஹ்? என் வாப்பா மௌத்து, எனக்கு 7 தங்கச்சிமார் இருக்கிறாங்க, நான் ஒரு வயசுல மூத்த கல்யாணம் முடிச்ச ஒரு பெண்ணை விதவைய நான் முடிச்ச இதுக்குண்டா அவ கொஞ்சம் உம்மா மாதிரி என் பிள்ளை தங்க சகோதரிகளை பார்த்து கொள்ளட்டும் என்பதற்காக நான் முடிச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. குதிரைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவர்ட்ட இருந்த ஒட்டகத்தை வாங்கினாங்க. இந்த ஒட்டகத்தை எனக்கு விக்கிறீங்களா? விக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். நீங்க கேட்டா நான் விக்காம இருப்பேனா? கொடுத்துட்டாங்க. சரி, காசையும் கொடுத்து ஒட்டகம் உங்களுக்கு ஹதியாவா எடுத்துட்டு போங்க. அவருடைய ஒட்டகத்தை வாங்கி காசையும் கொடுத்து ஒட்டகமும் உங்களுக்கு அன்பளிப்பு. கல்யாணம் சொல்லாம கல்யாணம் முடிச்ச ஆளோட நடந்து கொள்றாங்க. எப்படி? நாங்க ஒரு தவறுதலா விடுபட்டு இருந்தாலும் எங்கட மகள கல்யாணத்துக்கு சொல்றே இல்ல, ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஏன் கண்ணியமான சகோதரர்களே, நல்லா நடக்கிறவங்களோட தான் நல்லா நடப்போம் என்றிருந்தா இது ரிட்டன், இது பகரம். அதுக்கு ஈமானும் தேவல்ல, இஸ்லாமும் தேவல்ல. காவியர்கள், அந்நியர்கள், ஈமானும் இஸ்லாமும் இல்லாதவர்கள் பாருங்க, அவங்கள்ட்ட அது மனித பண்பு. நாங்க நல்லா நடந்தா அவங்க நல்லா நடப்பாங்க, நாங்க மோசமா நடத்தா அவங்க மோசமா நடப்பாங்க. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், இது முஸ்லிமுடைய கோஷம் அல்ல. முஸ்லிம் ஈமானுடையவருடைய பண்பு என்னது? நல்லவருக்கும் நான் நல்லவர், கெட்டவருக்கும் நான் நல்லவர். அவர் கெட்டவனா இருந்ததுனால நான் கெட்டவனா மாறுறதா? நான் நல்லவன், அவர் கெட்டவரா இருந்தா என்னது? நான் நல்லாதான் நடப்பேன். சொல்லாதவங்களுக்கு சொல்லுங்க, பேசாதவங்களோட பேசுங்க, உங்களுக்கு தராதவங்களுக்கு கொடுங்க, உங்களை வெட்டி வாழ்றவர்களை ஒட்டி வாழுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தானே எங்களுக்கு உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க நல்லா நடந்தா நாங்க நல்லா நடந்துட்டு இருப்போம், அவங்க மோசமா நடந்தா அடுத்த நிமிஷம் நான் யாருன்றதை காட்டுவோம். அப்படின்னா இது பண்பா? இது நல்லா நடந்தா இது மனித பண்பு என்பதை விட ஒரு படி மேல போய் மிருகத்திலும் இந்த குணம் இருக்குது. என்னது? நாய்க்கு கூட நீங்க உதவி செஞ்சு பாருங்க, அது வாலாட்டிட்டு போகும், நன்றி உள்ள தன்மை. ஆடு மாடு பிராணிகள் கூட அதை வளர்க்கிற எஜமானனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளதாக இருக்கு தெரியுமா? நல்லா நடந்தா நல்லா நடக்கிறது என்பது மனித பண்பை தாண்டி மிருகத்தையும் உள்ள ஒரு பண்பு. மனித பண்பையும் தாண்டி ஈமானுடையவர்களுடைய பண்பு, மோசமாக நடப்பவர்களோடையும் நாங்க நல்லா நடப்போம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்கும். இப்ப பணிவு வாரத்துக்கு முதலாவது விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அஃஷு ஸலாம பைனக்கும், சலாம பரப்புங்க. உங்களோட தெரு வழிய, ரோட்டு வழிய, கடையில அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. கண்ணியமான சொல், ஆள மதிச்சு கௌரவமா சலாம் சொல்லுங்க. மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, வேலை செய்யறவங்க, உங்களோட கடைக்கு போறீங்க, கடையில 2 பேர் முஸ்லிம் படிமார் வேலை செய்யறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், மாஷா அல்லாஹ். என்னட்ட வேலை செய்யறவங்க நான் சலாம் சொல்றதா? பெருமை விடாது, அவங்களே எனக்கு சொல்லணும் இல்ல, நாங்க முந்திக் கொள்வோம், பணிவு வரும். ஏழைகளுக்கு சலாம் சொல்லுங்க. 2வது பண்பு, பணிவை சம்பாதிக்க பெருமை என்ற இந்த கொடூரமான பயங்கரமான கேன்சர், இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த 2வது விஷயம் என்ன தெரியுமா? அஹிப்புல் மசாகீன வ ஜாலிசூஹும், ஏழைகளோட அதிகமாக புலங்குங்க, ஏழைகளோட முஹப்பத் வைங்க. பணக்காரர்களோட பழகினா என்ன நடக்கும்? எனக்கு இருக்கிறது போதாது, பாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நான் தான் இப்படி இருக்கிறேன், எவ்வளவு இருந்தாலும் அது போதாது என்ற நன்றி கெட்ட தன்மை உண்டாகும். போதாது போதாது என்ற பேராவல் உண்டாகும். எங்களை விட கஷ்டத்தில் உள்ளவரோட பழகி பாருங்க,
அவங்களோட வீட்டுக்கு போங்க. உங்களோட பிள்ளைகளை எங்களை விட கஷ்டமான, எங்களோட வீடு கஷ்டமா இதை விட சின்ன வீட்டுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க. போயிட்டு பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க, பாருங்கம்மா அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நல்லா தந்திரான், மாஷா அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாவம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற தன்மை உண்டாகும். மறுபக்கத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அஹிப்புல் மசாக்கீன், ஏழைகளை விரும்புங்க, ஏழைகளோட அமருங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ஏழைகளோட சேர்ந்து உட்கார பார்க்கணும். நாங்க சாப்பாட்டுல நாங்க பாக்குறது 3 பேர் உட்கார்ந்துறாங்க, கொஞ்சம் வசதி குறைஞ்ச அவனை பார்த்துட்டு சரி நாங்க இடம் தேடி போறது. ஏன் இங்க உட்காரல, நான் ஈன உட்காரலுமா, நான் பெரிய ஆள் இல்லை, எவ்வளவு என்னுடைய அந்தஸ்து, ஏண்ட லெவலுக்குள்ள ஆளை தேடி போறது இல்ல. கண்ணியமான அஹிப்புல் மசாக்கீன், ஏழைகளை விரும்புங்க, ஏழைகளோட உட்காருங்க, முஹப்பத் செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வது கண்ணியமான சகோதரர்களே, பணிவு உண்டாக. இபாதுர் ரஹ்மானினுடைய ஒரு பண்பு தான் சொல்லப்படுது, அதைத்தான் இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். பணிவானவர்களாக இருப்பாங்க, பெருமை இருக்காது, பணிவு உண்டாக. 3வது விஷயம் என்ன, இஸ்லாம் எதை சொல்லுது சொன்னா, பணிவிடைகள் செய்யுங்க, ஹிதுமத்துகள் செய்யுங்க, சாதாரண வேலைகளை செய்யுங்க. பள்ளியை கிளீன் பண்றது மோதி சாபு தான் கிளீன் பண்ணணும்ன்றது இல்ல. இன்றைக்கு போய நாள், இன்றைக்கு டைம் இருக்குது, இன்றைக்கு வேலை இல்ல, 10 மணிக்கு போய் ஹவுஸ் செக்ஷனை கழுவி போடுவோம். நாங்க 2 பேரும் வந்து ஹவுஸை கழுவி போடுங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்ல, இன்றைக்கு டாய்லெட்டை கழுவி போடுவோம். பள்ளி வாசல்ல வந்து செருப்புகள் அங்க இங்க முறை இல்லாம இருக்குது, எடுத்து அடுக்கி வைப்போம். என்ன குறைஞ்சிட போகுது? சுப்ஹானல்லாஹ். நஃப்ஸ் பெருமை விடாது இந்த மாதிரி வேலை செய்ய. வீட்டை குடும்பத்துல வேலைகள், சாதாரண வேலைகளை செய்வோம். குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வருகிறதா, சாதாரண வேலை புட்டு வந்து ஊக்குறதா, அதா இதா சின்ன வேலைகளை செய்வோம். இதுகளை செய்ய சொல்லுது. இதை செய்யறதுனால அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒருத்தருக்கும் தெரியாம போய் குபாவுடைய பள்ளியை கூட்டி கிளீன் பண்ணி, கிழமைக்கு ஒரு நாள் பள்ளியை கிளீன் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. யாரு? ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மதீனாவுல ஒரு வயசாலி பெண்மணி இருந்தா யாருமே அவருக்கு உதவிக்கு இல்ல, கண்ணும் தெரியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பெண்மணிக்கு ஏதாவது தண்ணி எடுத்து கொடுத்து, பணிவிடைகளை செஞ்சு, சாப்பாடு கொடுத்துட்டு வருவோமேன்னு போனா எல்லாம் செஞ்சு வச்சிருக்குது. ஊட்டையும் கூட்டி கிளீன் பண்ணிருக்குது, தண்ணி கொண்டு வச்சிருக்குது. யாருமா இது செஞ்சது? யாரோ ஒரு பொடியன் பையன் ஒன்று வந்து செஞ்சுட்டு போறான்மா, அல்லாஹ் அந்த பொடியனுக்கு ரஹ்மத் செய்யணும். கண்ணு தெரியாது அந்த பொண்ணுக்கு, வயசாலி பெண்மணி. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தா யார் இந்த பொடியன், ஆளை கண்டுபிடிக்கணும். ஒளிச்சிருந்து பார்த்தாங்க. பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்துட்டு இப்படி வந்து என்ன செய்யறாங்க ஒருத்தருக்கு தெரியாம, ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் வந்து அந்த பெண்மணிக்கு ஹிதுமத் செஞ்சுட்டு, பழைய தண்ணியை கொட்டிட்டு, ஊத்தைய வெளியே கொட்டிட்டு, நல்ல தண்ணி எடுத்து வச்சு, இடத்தை கிளீன் பண்ணிட்டு, சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா, அன்த யா அமீருல் முஃமினீன், நீங்களா? சத்தம் போடாது. அந்த பெண்ணுக்கே தெரியாது ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் தான் செய்யறாங்க என்று. அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிடும். அவன் நினைக்கிறா யாரோ ஒரு பொடியன் வந்து செஞ்சுட்டு போறான்னு சொல்லி. கண்ணியமான சகோதரர்களே, எனக்கிட்ட உங்கள்கிட்ட வர வேண்டிய பண்புகள் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாங்க. பணிவிடைகள் செய்வது, சாதாரண வேலைகள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுடைய தெருவுல விறகு கட்டை எடுத்துட்டு வராங்க. அவங்க கவர்னர் ஆக்கப்பட்ட பிறகு விறகு கட்டை தூக்கிட்டு வராங்க. விறகு கட்டை எடுத்துட்டு வராங்க. அப்துல்லா இப்னு ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, மா ஹமலக அலா ஹாதா வ அன்னல்லாஹ கத் அக்னாக அன் ஹாதா. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வசதியை தந்துகிறானே, இந்த வசதியோட நீங்க காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வர வேண்டிய தேவை என்ன? என்ன ஏன்னு கேட்டாங்க. விறகு கட்டை கீழே வச்சாங்க. சொன்னாங்க, சமியத் உதுனாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல என்னுடைய 2 காதும் கேட்டிருக்குது. ஹந்தலாவே, யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கம் போக மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பயப்படுறேன், என்னுடைய உள்ளத்துல பெருமை வந்துருமோன்னு பயப்படுறேன். அதுக்காக தான் இந்த வேலைகளை நான் செய்யறேன். விறகு கட்ட காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துக்கொண்டு வராங்க.
கவர்னர், மினிஸ்டர், எம்பி போஸ்ட்ல அந்தஸ்துல இருக்கிற ஒரு மனிதர் 2 பேரும் அழுகிறாங்க. ஹதீஸ சொல்லிட்டு 2 பேரும் அழுகிறாங்க. பயம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே சாதாரண வேலைகள், காய்கறி வாங்குறதா, மரக்கறி வாங்குறதா, இறைச்சி வாங்கி கொடுக்கிறதா, வீட்டுல பணிவிட செய்யறதா, நான் ஒரு சாதாரண ஆள், நான் இப்படி செய்யறது, இந்த வேலையை நான் செய்யறதா அப்படின்னு எண்ணம் வந்தாலே உள்ளுக்கு கேன்சர் இருக்குதுன்னு அடையாளம். பயங்கரமான வியாதி, மௌத்துக்கு முன்னால நாங்க ட்ரீட்மெண்ட் செய்யணும் இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லண்டா இந்த பெருமை என்ற கர்வத்திலிருந்து எங்களுக்கு தப்பேல. இஹ்லாஸ், பணிவு, நல்ல பண்புகள் பேசுற என்னுடைய வாழ்க்கையில, கேட்கிறவங்களோட வாழ்க்கையில சும்மா பயான் 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 கேட்டுக்கொண்டு போறதல்ல, பேசிக்கொண்டு போறதல்ல. பேசுற நானும் கேட்கிற நீங்களும் முயற்சி செய்யணும். ஒவ்வொரு மாசமும் போய பயான், ஜும்மா பயான், மஹல்லா பயான், எத்தனையோ பயான்கள் நாம நடைமுறைப்படுத்த முயற்சியும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் இடத்துல துஆ செய்றது. இன்னொரு விஷயம் அதுல எழுதுறாங்க, முஹாசபா, எங்கட நஃப்ஸோட நாங்க கொஞ்சம் பேசுறது. பணிவு வாரத்துக்கு நான் யாரு, நீ என்ன பெரிய ஆளா, நாங்க யாரு, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச பாவி, எவ்வளவு பலகீனமான ஆட்கள் நாங்க. எங்கட பலகீனத்தை பாக்குறது. பின்னால உள்ளது எனக்கு பார்க்க தெரியாது, 5 பேர் பேசினா எனக்கு கேட்க இயலாது, தூரம் உள்ளது எனக்கு பார்க்க இயலாது, வௌத்துள்ளுக்கு மடமும் சிறுநீரும் சலமும் அசிங்கங்கள், முன்னால பின்னால வாயால மூக்கால எல்லாம் அசிங்கங்கள் வெளியாகுது. இமாம் கஸாலி சொல்றாங்க, நீங்க யாரு என்று உங்களுக்கு தீர்மானிக்க முடியாது, என்னட்ட கேளுங்க, நான் சொல்றேன். நான் சொல்லவா? இமாம் கஸாலி சொல்றாங்க, நான் சொல்லவா நீங்க யாருண்டு? நீங்க யாருண்டா, உங்களுக்கு 40 வயசுண்டா 40 வயசுக்கு முந்தி இந்திரிய துளியாக இருந்தீங்க, உடுப்புல பட்டா கழுவி விட்டுருவாங்க, யார்கிட்டையும் காற்றத்துக்கு வெக்கப்படுகின்ற அருவருப்பான மறைக்கப்படுகின்ற ஒன்றாக இருந்தீங்க. பிறகு இப்ப ஆளாகி இருக்கிறீங்க. நீங்க மௌத்தாகிட்டா நாளைக்கு சலம் ரத்தம் வரும், நாத்தம் எடுக்கும், அவசரமா எடுத்துருவோமா மையத்தை, கொஞ்சம் வித்தியாசமாகிற மாதிரி இருக்குது, 10 மணிக்கு தான் முடிவு செஞ்சோம், 8 மணிக்கு எடுத்துட்டான் நல்லதுன்னு பிள்ளைகளே சொல்லுவாங்க. நோயோடு இருந்த உடம்பு இல்லையா, வச்சுக்கொண்டு இருக்க இயலாது, அவசரமா எடுக்கிற மட்டுக்கு நல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? ஒரு நாள் தான் நாத்தம் வர ஆரம்பிச்சிடும், ரத்தம் வர ஆரம்பிக்கும், முன்பின் துவாரங்கள்ல உள்ளுக்குள்ள நஜீசெல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இமாம் கஸாலி சொல்றாங்க, அன்றைக்கு அப்படி இருந்தீங்க, நாளைக்கு எப்படி மாற போறீங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில நீங்க என்ன தெரியுமா, மலம், சிறுநீர், இந்த நஜீசுகளை, சலம், இவைகளை சுமந்து கொண்டு திரியுறீங்க. நீங்க யாரு தெரியுமா? மலம உருவாக்குற ஃபேக்டரி, மலம் செய்யற ஃபேக்டரி, மலம் செய்யற மெஷின். அழகான ஆப்பிள், அழகான மாங்காய், அழகான பிரியாணி, சுப்ஹானல்லாஹ், சாக்லேட், ஐஸ்கிரீம், இதை உங்களுக்குள்ளால போட்டா அங்கால மலம் ரெடியாகி வரும். நல்ல வாசமான பிரியாணி, எவ்வளவு வாசமானதை போல அவ்வளவு நாத்தமா வெளியா. நீங்க தான் இது, வேறுத்தரும் இல்ல, நான், நீங்க, இதுதான் எங்கட ஹக்கீகத். இமாம் கஸாலி சொல்றாங்க, உங்களோட மூக்கால வந்தா சளி, காதால சலம், வாயில எச்சி, கண்ல கப, முன்துவாரம் சிறுநீர், பின்துவாரம் மலம், காத்து வெளியானாலும் அந்த இடத்துல இருக்கல, அது நாத்தம். உங்களோட உள்ளுக்கு இதுதான் இருக்குது, மாணிக்கமா வெளியாகுது. கஸாலி சொல்றாங்க, மாடு புள்ள தின்னுட்டு பால தருகுது, புள்ள தின்னுட்டு ஒன்றுக்கு உதவாத புல்லு வைக்கோல் அதை தின்னுட்டு பால தருகுது. தேன் பூச்சி அது சும்மா பூக்கள்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தேன் பானியாக தருகுது. பட்டுப்பூச்சி அது சும்மா அதை மீதை தின்னுட்டு பட்டு துணிக்குள்ள ரோ மெட்டீரியல், பட்டு துணி ஏதாவது உருவாகுது, பட்டு பூச்சியினுடைய கழிவு. மான் அது அதையும் இதையும் தின்னுட்டு கஸ்தூரி நறுமணத்தை வெளியாக்குது. ஒரு மாடு, ஒரு மான், ஒரு தேன் பூச்சி, ஒரு பட்டு பூச்சி அந்த அளவுக்கு கூட நீ இல்லையே,
அது சும்மா ஒன்றுக்கும் இல்லாத புள்ள தின்னுட்டு பாலை தருகுது, அது ஒன்றுக்கும் உதவாத முள்ளுகளை தின்னுட்டு மான் கஸ்தூரிய நறுமணத்தை தருகுது. நீ பொறுமதியான சாப்பாடுகள் இதை திண்டு நீ மலம் நாத்த நஜீஸ் பிடிச்ச மலமாக நாத்தமாக ஆக்கிறாயே. உயிரினங்கள்ல ஆக துருவாடையுடைய கழிவை வெளியாக்குறது மனுஷன். மாடு சாணி போடுது, மத்த ஆடு புழுக்க போடுது, ஒட்டகம், இதெல்லாம் நாத்தம் இல்ல. இந்தியாலெல்லாம் மாட்டு சாணி எடுத்து வீட்டுக்கு மொழுகுவாங்க, வீட்டுக்கு அது நஜீஸ் தான். ஆனா இஸ்லாம் ஈமான் இல்லாத மக்கள், அந்நிய மக்கள் சாணிய கரைச்சி வீடெல்லாம் பூசுவாங்க, தெளிப்பாங்க. நஜீஸ். மனுஷன் நஜீஸ செய்யலுமா? ஆக பெருமதியான சாப்பாடு உணவு சாப்பிடுறவனும் மனுஷன் தான், ஆக மோசமான கழிவை வெளியாக்குறவனும் மனுஷன். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, நீ இதுதான் நீ, இவருதான் நீ. இப்ப உனக்கு என்ன பெருமை? உனக்கு பெருமை கர்வம் நான் நான் என்று மமதப்படுறதுக்கு அகம்பாவம் எடுக்க உனக்கிட்ட என்ன இருக்குது? நேத்து நீ இந்திரிய துளியாக இருந்தாய், நாளைக்கு செத்த பிணமாக போறாய். இந்த ரெண்டுக்கும் இடையில மலத்தையும் சிறுநீரையும் இரத்தத்தையும் சலத்தையும் சுமந்து கொண்டு சளியையும் சுமந்து கொண்டு நடமாடுகிறாய். உன்னுடைய எந்த உறுப்பால ஏதாவது வெளியானாலும் அது அருவருப்பான நாத்தமான நஜீஸா தான் இருக்குது. இப்படி இருக்கையில உனக்கு என்ன பெருமைன்னு கேட்கிறான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஈமானுடைய ஹகீகத்தை தந்தருள்வானாக. இபாதுர் ரஹ்மான்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. நாம இபாதுர் ரஹ்மானுடைய இந்த டாபிக்ல, இந்த சப்ஜெக்ட்ல ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம். இபாதுர் ரஹ்மான்டா நாம வஸ்துக்களுக்கு அடிமையாகாம, ஆசைகளுக்கு அடிமையாகாம, நட்புகளுக்கு அடிமையாகாம, காசு பணத்துக்கு அடிமையாகாம, பட்டம் பதவிக்கு அடிமையாகாம, இந்த எல்லா கேவலமான அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாகி அல்லாஹ்வுடைய அடிமையாக உலகத்தில் வாழணும். அவர்கள் தான் இபாதுர் ரஹ்மான். யா அல்லாஹ், எங்களை இபாதுர் ரஹ்மான்களாக ஆக்குவாயாக. அந்த இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை தந்தருவாயாக. உனக்கு விருப்பமான வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வகையான கெட்ட, மோசமான, அசிங்கமான நட்புகள், உறவுகள், தொடர்புகள், பழக்க வழக்கங்களை விட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.